ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். சைனஸ் பிரச்சனை வந்து ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும். இந்த சைனஸ் பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த இந்த மூக்குக்கு பக்கத்தில் இதுக்குள்ளே வந்து 2 காற்றுப்பைகள் வந்து இருக்கும். மேலே 2 காற்றுப்பைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த காற்றுப்பைகளில் உங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா அந்த சளி வந்து இந்த காற்றுப்பைகளுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அங்கேயே வந்து சளி வந்து நிறையா தேங்குறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமாக அழுத்தினோம்னா பயங்கரமாக வலிக்கும். ஸோ மேலேயும் வலிக்கும். ஸோ தலைவலி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாயில் வந்து துர்நாற்றம் இந்த மாதிரிலாம் வந்து வாடைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சைனஸ் பிரச்சனை வந்து நாள்பட்ட சளி வந்து தங்கியிருக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சுடு தண்ணியில் வந்து ஆவி பிடிக்கலாம். அது வந்து ரொம்ப மூச்சை வந்து ரொம்ப உள்ளே இழுத்து ஆவி பிடிக்கக்கூடாது. லைட்டாக இது பண்ணாவே வந்து அந்த சளி இதாகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் ஆல்கஹால் ரிலேட்டடான ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட்டான ஐட்டம் அதை வந்து சாப்பிட்றத கம்மி பண்ணலாம். ஸோ அதை வந்து சாப்பிடக்கூடாது. பொரித்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சை, பூண்டு, இஞ்சி ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ அது ரிலேட்டடாக அந்த சளி வந்து வெளியே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் ஆவி பிடிக்கிறது, ஸோ முகத்தை வந்து அந்த மூக்குக்கு பக்கத்தில் வந்து சுடு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். ஸோ இந்த சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தலைவலி இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணுறது நம்ம கையில் தான் வந்து இருக்குது. இந்த சளி வந்து இந்த காற்று பைகளுக்குள்ளே போகும்போது ஸோ அது வந்து சைனஸாக உருவாகுது. ஸோ இது லைட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.